பட் வந்து இதே மார்ட்டின் ஜெயலலிதா உயிரோடு இருந்த மட்டும் தமிழ்நாட்டு பக்கமே எட்டி பார்க்கல. அவன் ஒரு தேச துரோகி, அவன் ஒரு கிருமி, அந்த கிருமியோட மருமகன் இவர். அந்த காசை தூக்கிட்டு வந்து இங்கே அரசியல் பண்ணுறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு விஜய்க்கு வந்து இந்த மாதிரி கிருமிங்களெல்லாம் பக்கத்தில் வச்சு இவன் அரசியல் பண்ணனா அவனுக்கு யோகிதமே கிடையாது. நான் எல்லாம் இருந்தேன்னா நேரில் பார்த்தா நிஜமாக செருப்பை கழட்டி அடிப்பேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. பிகாஸ் திஸ் கைண்ட் ஆஃப் திங் இவங்கெல்லாம் வந்துட்டு நாட்டுக்கு வந்து ஒரு கேடு. நிஜமாவே இவெல்லாம் வி கேன் நாட் என்டர்டெயின் சச் பீப்புள். என்னங்க இருக்காது, இது என்ன அவன் சந்திச்சதால என்னங்க பெருசா? நீ ஏதோ மூடி மறைக்கிறதுக்கு ட்ராமா போடுற. இப்போ அந்த உயிர் வந்துடுமா? இவன் சந்திச்சதால அந்த உயிரெலாம் வந்துடுமா? அவங்களுக்கு தான் அறிவில்லை பாருங்க. இப்போ நம்ம ஊடகங்கள் எல்லாம் அவங்களுக்கு ஜாலரா போடணும் தேவையில்லை. குடும்பத்தோட போய் நிற்கணும். அவங்களுக்கு என்னது நிற்கணும்? நீ என்னைக்கு நின்று இருக்கணுங்க? நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஜெயலலிதா வந்து 2015 தண்ணி வந்துடுச்சு. ஒரு 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 4 மாதத்துக்கு அப்புறம் ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னால் அது பாவம்னு சொல்லிடுவாங்களா? கிடையாது. தப்பு தான். நீ வந்துட்டு சரி, நீ நடிகன், நீ வந்தா கூட்டோரு, இது ஒரு முண்டி சாக்க வச்சுருக்கிற. நான் என்ன பயப்பட மாட்டேன். அதில் வந்து விஜயகாந்த் இதே சுச்சுவேஷன் விஜயகாந்துக்கு நடந்தால் விஜயகாந்த் வேஷ்டியை கட்டி விட்டுட்டு அந்த ஆள் வந்து ரோட்டில் நின்று இருப்பார். அது மனுஷன். எனக்கு ஒன்று ஐ எம் நோ ஃபேன் ஆஃப் விஜயகாந்த். பட் நம்ம நியாயம்ன்ட்டு ஒன்று பேசணும். சும்மா எல்லாமே பணம் கிடையாது, எல்லாமே பதவி கிடையாது, எல்லாமே இல்லை. மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல, மனசாட்சியை போய் விலைக்கு வைப்பாமா?